ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நசார். இன்றைக்கி எனக்கு வந்து ஃபோன் சொன்னால் ஃபோன் வந்து iPhone 6s. இது என்னென்னு சொன்னால் இந்த லோகோ வந்து அப்படியே ஸ்ட்ரக் ஆகிக்கிறத இது எப்படி சரி செய்யுதுன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்பெஜர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோனை வந்து நீங்கள் ஃபுல் ரவுண்டு வந்து அன்லாக் பண்ணிவிட்டு இது டாப் மேல் சைடுக்கு ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி அப் பண்ணுங்கள். அப் பண்ணிவிட்டு இந்த பேட்ரி கனெக்டர் ரிமூவ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து புதிய பேட்ரி ஒன்று வச்சு பாருங்கள், பேட்ரி பிரச்சனை இருக்குதான்னு சொல்லி. ஸோ பேட்ரி ப்ராப்ளம் இருந்தாலும் லோகோ ஸ்ட்ரக் ஆகும். மல்டிமீட்டரில் இந்த சிம்பிளில் நீங்கள் 20 வாட்ஸுக்கு வச்சுக்கோங்க. பேட்டரியில் வோல்டேஜ் இருக்கிறான்னு சொல்லி நீங்கள் இந்த பாயிண்டில் நீங்கள் இதை வைக்கும்போது இதில் வந்து 3.7 காட்டினா பேட்ரி ஓகே, இல்லை 0 காட்டினா பேட்ரி ஒர்க் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ பேட்ரி மாற்றி இது வந்து இப்போ ஒர்க் பண்ணுறேன். நான் இப்போ சாஃப்ட்வேர் பண்ண போகிறேன். நீங்கள் கேபிளை கனெக்ட் பண்ணிக்கோங்க. 3 to 1 ஓப்பன் பண்ணிக்கோங்க. பவர் பட்டன், இந்த 2 பட்டனுமே நீங்கள் ஒரே அடிக்க ப்ரெஸ் பண்ணி கொண்டுறீங்க. ஓகே, ப்ரெஸ் பண்ணும்போது உங்களோட கம்ப்யூட்டரில் டிங்குன்னு சில ஒரு டோன் வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கனெக்டன் வந்துருக்குது. இதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கோ டு ஃப்ளாஷ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் ஏற்கனவே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். அண்டு ஸோ லாஸ்ட் வெர்ஷன் 50.01. அதுக்கப்புறம் நீங்கள் குயிக்ன்றதை இதில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ டிரெக்ட் ஃப்ளாஷ் பண்ணுங்கள். டேட்டாலாம் லாஸ் ஆகும். ஓகே, இப்போ ஃப்ளாஷ் ஆக தொடங்கிக்குது. இதில் எரர் இல்லாமல் ஃபுல்லாக பேட்டிச்சுன்னு சொன்னால் அவனோட ஃபோன் ஓகேன்னு அர்த்தம். ஓகே, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகி முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து இந்த மாதிரி கங்க்ராச்சுலேஷன் வரும். நீங்கள் வந்து இது ஓகே பண்ணுங்கள். ஓகே, ஃபோன் வந்து ரீஸ்டார்ட் ஆகி திரும்ப இந்த மாதிரி வரும், ரன்னிங் ஆகும். ஸோ இது வந்து சக்ஸஸாக வந்து ஃபார்மேட் ஆகி முடிஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரெஸ்டோர் ஆகி முடிஞ்சிட்டு நீங்கள் ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங்குவேஜ் இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. செட்டப் மெனு, கண்டினியூ. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல பாஸ்வேர்டு இந்த இடத்துல அடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் லோட் ஆகும். இது லோடிங் ஆகி வரங்காட்டுவீங்க. இது வந்து ஆப்பிள் iCloud இருக்குதான்னு சொல்லி இது செக் பண்ணும் மொபைல். அதுக்கான கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கண்டினியூன்றதை கிளிக் பண்ணுங்கள். லேட்டர்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். டோன்ட் யூஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு ஆப்ஷன்றதை கிளிக் பண்ணுங்கள். டோன்ட் யூஸ் பாஸ்கோட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். டோன்ட் யூஸ் பாஸ்கோட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். இதில் இப்போ டோன்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்கெட் பாஸ்வேர்டுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள். ஓகே, இதை கிளிக் பண்ணோடனே அடுத்த ஆப்ஷன் வரும். ஓகே, கிளிக் பண்ணிட்டு இதில் அக்ரின்றதை கொடுங்க. கண்டினியூ கொடுங்க. நாட் நவ்ன்றதை கொடுங்க. ஓகே, டிசேபிள் லொக்கேஷன்ன்றதை கொடுங்க. நீங்கள் செட் லேட்டர்ன்றதை கொடுங்க. அதுக்கப்புறம் செட் லேட்டர்ன்றதை கொடுங்க. டோன்ட் ஷேர்ன்றதை கொடுங்க. கண்டினியூன்றதை கொடுங்க. கண்டினியூ கோ ஸ்டாண்ட். உங்களோட ஃபோன் வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டு